ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்க தொகுதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல தமிழகத்துல விஐபி தொகுதி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி தொகுதியை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதி கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி, வடலூர் பேரூராட்சி மற்றும் 50க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கிய தொகுதியா இருக்கு. அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அமைத்த வடலூர் சத்தியஞான சபை, பெருமாள் ஏரி, வாலாஜா ஏரி எல்லாம் இந்த தொகுதியோட அடையாளங்களா இருக்கு. குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. கடலூர் சிப்காட்டும் இந்த தொகுதிக்குள்ள வர்றதால அது சார்ந்த வேலை வாய்ப்பும் இருக்கு. இது போக நெசவு தொழிலும் மீன்பிடி தொழிலுமே மக்களோட வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி 1,12,821 ஆண் வாக்காளர்கள், 1,15,997 பெண் வாக்காளர்கள், 42 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,28,860 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. வரலாற்றில் 1962 முதல் சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சுட்டு வர்ற தொகுதியில் திமுகவே அதிகமான முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 10 முறையும் அதிமுக 4 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில் 1996 திமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சு MRK பன்னீர்செல்வம் தொடர்ச்சியா 2001, 2006 தேர்தல்களையும் ஜெயிச்சிருக்காரு. 2011 தொகுதியை அதிமுக தன்வசமாக்கியது. ஆனால் 2016 தொகுதி மறுபடியும் MRK பன்னீர்செல்வம் வசமானது. 2021 தேர்தலையும் குறிஞ்சிப்பாடியிலேயே MRK பன்னீர்செல்வம் களமிறங்கினார். அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் செல்வி ராமஜெயம் போட்டியிட்டாங்க. தேர்தலில் MRK பன்னீர்செல்வம் 1,01,456 வாக்குகளை பெற்றிருந்தார். செல்வி ராமஜெயம் 83,929 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இறுதியில் 17,527 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற MRK பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருக்கார். இப்போ அமைச்சரோட VIP தொகுதியா குறிஞ்சிப்பாடி முக்கியத்துவம் பெற்றிருக்கு. நீங்கள் செய்வீர்களா பகுதியில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களின் என் தொகுதி என் தேவை என்ன என்பதை பார்க்கலாம். இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்தவரை விளைநிலங்கள் அதிகமாக உள்ள பகுதி. இங்கு தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு வழிவகை இல்லை. ஆகவே குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சிப்காட் பகுதியில் மூடப்பட்டிருக்கிற கம்பெனிகளை விதிமுறைகளுக்கு உட்பட்டு திறந்தால், மாற்றுத் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், தொகுதியும் நல்ல வளர்ச்சி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இந்த நாட்டில் வந்துட்டு இந்து மதம் இருக்கிறதோ, எப்படி சமண மதம் இருக்கிறதோ, எப்படி புத்த மதம் இருக்கிறதோ, எப்படி கிறிஸ்துவம் இருக்கிறதோ, எப்படி இஸ்லாமியம் இருக்கிறதோ, அதற்கு சமமாக இந்த வள்ளலாருடைய நெறியை ஒரு தனி மார்க்கமாக ஆவதற்கு அரசால் என்ன முடியுமோ, அமைச்சரால் என்ன முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்புகிறோம். எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று தேவைப்படுது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கு, புதுச்சத்தில் இருக்கு. அது ரொம்ப தூரமாக இருக்கிறதால எங்களுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் தாமதப்படுத்துகிறாங்க. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கை ஏற்று மேட்டுப்பாளையம் கிராமத்தில் புதிய காவல் நிலையம் அமைக்குமாறு வேண்டுகிறோம். வடலூர்லேருந்து குறிஞ்சிப்பாடிக்கு வர்ற வழியில் இசேட்டுக்குட்டைன்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை தூர்வாரி ஆழ்படுத்தி கொடுத்தா மிகவும் நல்லாயிருக்கும். அதை சுற்றி நடைபாதை ஒன்று வேணும். ரெண்டாவது, இங்கே வந்து குறைந்தபட்சம் 5000 மாணவர்களுக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான விளையாட்டு மைதானம் இல்லை. அதனால் ஒரு மினி ஸ்டேடியம் ஒன்று அமைத்து கொடுத்தா மிகவும் வரவேற்கத்தக்கது. அதை விட இது வந்து 10வது 12வது படித்த பசங்க தொழில் பயிற்சி மையத்துக்கு ITI ஒன்று தேவைப்படுது. வடலூர் பேரூராட்சி நகராட்சியாக ஆக்கப்பட்டது. அதனுடைய கட்டமைப்புகள் எல்லாம் அந்த நகராட்சி ஆக்கப்பட்டு அதனுடைய தரத்திற்கு தகுந்த மாதிரி அந்த தொகுதியில் அந்த ஊரில் என்னென்ன கட்டமைப்புகள் ஏற்படுத்தணுமோ, குறிப்பாக பேருந்து நிலையத்தை புதிதாக மாற்றப்பட்டது. அதுபோன்று ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களும் சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ள அந்த மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வடலூர் அந்த ஏரியில் ஐயனேரி வந்து தூர்வாரி செய்யப்பட்டு அதற்கான பணிகள் சிறப்பாக நடைபெற்றிருந்தாலும் இன்னும் சிறப்பான முறையில் போட்டிங் நடக்கிற அளவுக்கு அந்த ஏரியை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி எல்லா பொதுமக்களும் மாலை நேரத்தில் அந்த தன்னுடைய ஓய்வை பெறக்கூடிய அளவில் ஒரு சுற்றுலா நிலையமாக உருவாக்கப்பட வேண்டும்.
அதே போன்று வள்ளலாருடைய அந்த சமரச சுத்த சன்மார்க்க நிலையம் சர்வதேச மையம் என்று சொல்லி சென்ற தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு அது நீதிமன்றத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அது சர்வதேச மையமாக மாறியது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆன்மீக ஸ்தலம் உலக அளவுல மிகப்பெரிய பெயராக்கப்பட்டு நிறைய ஆன்மீகவாதிகள், நிறைய அந்த வள்ளலாருடைய அந்த பிரியர்கள் நிச்சயமாக உலக அளவுல வருகை பெறக்கூடிய அளவிற்கு அது அந்த சூழ்நிலை உருவாகும். அதற்கு தகுந்தாறு போல் எல்லா நிலைகளும் சரியாக்கப்படும். குறிப்பாக வியாபாரிகளுடைய வணிக ஸ்தலங்கள் எல்லாம் பெருக்கப்படும், சுற்றியுள்ள மக்கள் ஏற்படுத்தப்படும். இப்ப நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வடலூர்ல SIL NCRL முடக்கப்பட்டு இல்லாத நிலையில அருகாமையில NLC மட்டும் இருக்குது. ஆனா வடலூர்களை சார்ந்த தொழிலாளர்கள் நிறைய பணிபெற முடியல. அதனால படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்குற அளவுக்கு அது சுற்று வட்டாரத்துல ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்பட வேண்டும். அதுபோன்று நம்ம எங்களுடைய தொகுதி அமைச்சர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த துறை ரீதியான வேளாண் கல்லூரி, அரசு கல்லூரி எங்களுடைய வடலூர் மையப்பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.